Hello, good evening. Voice audible இருக்கா? Shall we start now? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா பாருங்க. ஹலோ, குட் ஈவினிங். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மேஜராக இந்த ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, லாஸ் ஆஃப் மோஷனை பார்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம், டைசெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் 2 கிளாஸ் முடிஞ்சிருக்குது. இன்றைக்கி டே 3. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பேசிக்காக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்னா என்ன, பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் லா என்ன, அது பற்றி அது ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் செகண்ட் லா பற்றி என்னென்னு ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். அண்ட் செகண்ட் கிளாஸில் வந்துட்டு செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி தேர்ட் கிளாஸில் வந்துட்டு இந்த 3 கொஷின்ஸ், 3 முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இந்த வாட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், ராக்கெட் ப்ரொபல்ஷனாக இருக்கட்டும், மோஷன் அண்ட் லிஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒபேஸ் த லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். அண்ட் இட் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேங்களா? அண்ட் இதில் வாட்டர் ஜெட் வந்து முன்னாடி ஏஏபிஎம்டி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நீட்டில் வந்து ரொம்ப நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து வந்த மாதிரி தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ப்ரீமெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்து வாட்டர் ஜெட் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்து விட்டுடலாம். ராக்கெட் ப்ரொபல்ஷன், மோஷன் அண்ட் லிஃப்ட், இது 2 சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? சரி, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஜெட். ஸோ வாட்டர் ஜெட் அப்படின்னா என்ன? வாட்டர் ஜெட்னா என்னப்பா? நான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பைப் இருக்குது, அதில் வந்து ஒரு ஜெட் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாலில். ஓகேயா? ஸோ ஒரு ஜெட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த வாலில் ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னாகும், இந்த வாட்டர் கம்ஸ் இன் அ பர்டிகுலர் வெலாசிட்டி இல்லையா? அண்ட் இது இந்த லென்த் ஆஃப் த பைப் வந்து எல்னு வச்சுக்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் தி பைப் இஸ் எல், இந்த வாட்டர் வந்து இட் வில் கம் இன் அ பர்டிகுலர் வெலாசிட்டி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக ஒன்றும் இருக்காது. இனிஷியல் வெலாசிட்டி தான் வந்து வி. ஓகேங்களா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வி. இனிஷியல் வெலாசிட்டி நம்ம யூன்னு சொல்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா டைரெக்டாக போய் அதில் ஸ்ப்ரே ஆகி கீழே விழ போகுது. அதில் வந்து ஒன்ஸ் அந்த வாலை ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெலாசிட்டி இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்வீங்க? நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டாக? சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். Force is equal to change in momentum with respect to time. Change in momentum என்ன சொல்லுவோம்? Change in momentum is equal to m into, that is mass into final velocity minus initial velocity divided by time t. So mass okay m, but final velocity என்னன்னு சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். initial velocity என்னன்னு சொல்லிட்டேன், v ன்னு எடுத்துக்கிறோம். So divided by time t. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, force is equal to minus mv by t ன்னு ஆயிடுமா? minus mv by t ன்னு ஆயிடும். And now mass, okay, minus mv by t, f is equal to இப்படின்னு நமக்கு கிடைக்குது. Here mass அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? In terms of density. ஏன்னா இங்கே நமக்கு liquid வருது, water jet, liquid jet. ஸோ அப்போது இதில் ஒரு டென்சிட்டி ஆக்ட் ஆகும், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஸோ அப்படிங்கும்போது அந்த டென்சிட்டிக்கும் மாஸ்க்குமான ரிலேஷன் என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு density into volume. Density into volume. We know that
density rho is equal to mass by volume. அப்படின்னா அதில் இருந்து mass is equal to density into volume. And இந்த வால்யூம்ங்கிறத என்னன்னு சொல்லலாம், cross sectional area வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, length வந்து L, அப்போ volume is nothing but A into L ன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ mass is equal to rho AL ன்னு சொல்லலாமா? mass is equal to rho AL ன்னு சொல்லலாமா? அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ mass M is equal to rho AL. அப்போ அதில் இருந்து என்னோட ஃபோர்ஸ் Fனா என்னன்னு சொல்லலாம், rho AL into V divided by T. கரெக்டா? இதில் இந்த L by Tனா என்னது? L by T is again velocity, length, distance by time. அப்போ again அதுவும் என்னதான், velocity தான். So we can write rho A V square னு சொல்லலாமா? F is equal to minus rho A V square. இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் தேவை அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் rho A V square. Magnitude of force is nothing but rho A V square. Clear? இதுதான் most important concept for the force exerted by a water jet. So force exerted by a water jet ஓட magnitude என்னன்னு கேட்டாங்க, what is the force exerted by water jet ன்னு கேட்டாங்க. உங்களுக்கு அந்த வாட்டரோட டென்சிட்டி தெரியும் 1000 and 1000 kg/m. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏரியா கொடுத்துருக்காங்க, cross sectional area, velocity of the jet கொடுத்துருக்காங்க. இது மூணும் தெரியும் அப்படின்னா you can calculate the force exerted by the water jet. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே, ஸோ எஸ், இது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், நான் இதில் ரொம்ப ப்ராப்ளம்லாம் எடுத்துகிட்டு வரல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் இனஃப். இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கேட்டால் இது ரிலேட்டடாக கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ எஸ், a stream of water flowing horizontally with speed 15 meter per second gushes out of a tube of cross-sectional area 10⁻² meter square. ஸோ ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னது, ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கிறது வந்து V, velocity. gushes அவுட்டாக என்னது, அது ஃபோர்ஸாக எஜெக்ட் ஆகி வருது வெளியே. ஓகேங்களா? ஆஃப் அ வாட்டர் டியூப் ஆஃப் cross-sectional area of cross-section A கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹிட்ஸ் அ வெர்டிக்கல் வால், அதே மாதிரி தான் ஒரு வாலை வந்து நம்ம இங்கே எப்படி ஹிட் ஆகுதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த வாலில் வந்து ஹிட் ஆகுது. The force exerted on the wall is, force exerted on the wall என்னன்னு கேட்குறாங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இங்கே எதுலேயுமே நெகட்டிவ் போடல, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள், ஆல்வேஸ் லுக் அட் த ஆப்ஷன் பிஃபோர் சால்விங் த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பார்த்தா தெரியுது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, rho A V square. ஸோ டென்சிட்டி கொடுத்துட்டாங்க 1000, ஏரியா ஆஃப் cross section கொடுத்துட்டாங்க 10⁻², அண்ட் V வந்து 15 கொடுத்துட்டாங்க, 15 ஸ்கொயர். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருதுப்பா? ஸோ 1000 10⁻² போட்டிங்கன்னா இது வந்து ஒரு 10 வந்திருக்கும், இன்டூ இது வந்து ஒரு 225. ஸோ 2250 வந்திருக்கும். 2250னா அது என்ன சொல்லலாம், 2.25 into 10⁻³ Newton. ஸோ ஆப்ஷன் B is the answer. கிளியரா? எந்த டவுட்டும் இல்லையே? ஸோ இதுதான் வந்து என்னென்னா அந்த வாட்டர் ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஓகே, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஜெட். இதுதான் ரொம்ப சிம்பிளான கேசஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எவ்ரி இயர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எவ்ரி இயர்னு சொல்ல முடியாது, பட் நிறைய இடத்துல நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா? சரி, ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அகெயின் மறுபடியும் அதே கான்செப்டே சுற்றி தான் வரப்போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dp/dt நான் போடலாமா, சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dp/dt நான் போடலாம். கரெக்டாக? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதில் இதை நான் எப்படி எழுதலாம், d/dt ஆஃப் mv அப்படின்னு போடலாமா, d/dt ஆஃப் mv, p is equal to mv. கரெக்டாக? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி mv. ஸோ அப்போது p is equal to mv அப்படின்னா I can write force is equal to dp/dt னா d/dt of mv போடலாமா? ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து force is equal to del p/t போட்டிங்க,
இப்போ எதுக்காக dp/dtன்னு போட்டிங்க அப்படின்னா டைமை பொறுத்து ஃபோர்ஸ் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸ் டியூ டு வேரியபிள் மாஸ். டைமை பொறுத்து மாஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதில் ஸோ அப்போ இங்கே என்னது மாஸ் தான் எனக்கு வேரி ஆகுது. அப்போது வியை நான் வெளியே எடுத்துடுறேன். dm/dt எனக்கு டைமை பொறுத்து மாஸ் வேரி ஆகிட்டே இருக்குது. கிளியர்? இது எங்கே நடக்கும்னா ராக்கெட்டில் நடக்கும். ஸோ ராக்கெட் கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ராக்கெட் வந்துட்டு இப்படி போகுது அப்படின்னா நான் நேற்றே சொல்லிட்டு இருந்தேன். ராக்கெட் இப்படி போகுதுன்னா கீழே வந்து அந்த கேஸ்லாம் எஜெக்ட் ஆகும் இல்லையா, வெளியே கேஸஸ் எஜெக்ட் ஆகும். கேஸஸ் கீழே பார்த்து வரும், ராக்கெட் மேலே பார்த்து போகும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராக்கெட் மேலே போக ஹாய் ரிதேஷ், ஹாய். ஸோ இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் சாரி நான் 4 ஹாய்க்கு அப்புறம் தான் உங்களை பார்க்குறேன். ஹாய். எஸ், இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ராக்கெட் மேலே போக டைமை பொறுத்து ராக்கெட்டோட மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்ம மேலே ஆல்டிடியூடு ஜாஸ்தியாக ராக்கெட்டோட மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். வேரியபிள் மாஸாக இருக்கும் இங்கே உள்ள கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் மாஸுங்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாஸ் டைமை பொறுத்து குறையுது இல்லையா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா dm/dtன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் ராக்கெட் லிஃப்ட் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் என்னென்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ். தட் த்ரஸ்ட் force F is nothing but V into dm/dt. Where dm/dt is rate of combustion. Okay? So நமக்கு என்ன தெரியும்? We know that F is equal to m into a தெரியுமா? m into a. I can write m into a is equal to v into dm/dt எழுதலாமா? அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்பாங்க. இப்போ ஆக்சலரேஷன், how to find acceleration a is equal to ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது v into dm/dt இருக்குது டிவைடட் பை இது பக்கத்தில் இந்த m போயிடுவாங்க கீழே. டிவைடட் பை m போட்டிங்கன்னா உங்களுக்கு யார் கிடச்சிடுவாங்க? ஆக்சிலரேஷன் கிடச்சிருவாங்க. கிளியரா? திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் அ மூவிங் ராக்கெட். ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து நெகட்டிவில் இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? சம்டைம்ஸ் இதை நெகட்டிவ் டைரெக்டாக வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கும். சம்டைம்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்கன்னா மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து டிக்ரீசஸ் வித் டைம். அப்போ டைம் டைம் இன்க்ரீஸ் ஆக ராக்கெட்டோட மாஸ் வந்து என்ன ஆகிட்டு போகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். மேலே போக ஹையர் ஆட்டிடியூட் போக மாஸ் குறையும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்கிறதுனால தான் இந்த நெகட்டிவ் சைன் கொடுத்துருப்பாங்க. திஸ் நெகட்டிவ் சைன் இஸ் பிகாஸ் மாஸ் decreases with time. அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் சைன் இருந்தாலும் ஓகே தான், இல்லாமல் டேரெக்டாக மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன்னா v into dm/dt divided by m அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ கிடச்சிடும். இன்கேஸ் இது வந்து நார்மல் ஆக்சலரேஷன். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டினில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. 1 செகண்ட். ஓகே, விசிபிளாக தானே இருக்குது. ஸோ இன்கேஸ் g is given, if g is also given,
இப்போ என்ன ஆயிடும்னா ஏக்கு பதிலாக ஜி போடணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகும்போது கீழே அது கேஸ் எஜெக்ட் ஆகுது. கீழே ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி அங்கே அக்கர் ஆகும் இல்லையா? ஸோ கீழ் வழியாக அந்த கேஸ் எதை நோக்கி தான் வருது? பூமியை நோக்கி தான் வருது. திஸ் டியூ டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. பட் அது மேலே போகிறதுக்கு ஒரு அப்ட்ரஸ்ட் ஆக்சிலரேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த மேலே மூவ் பண்ணுற அந்த ஆக்சிலரேஷன் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சிலரேஷன் v இன்டூ dm/dt டிவைட் பை m. ஸோ அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணி போடணும். ஓகேயா? யா தேங்க்யூ எம்பையர்ஸ். உங்கள் நேம் என்னன்னு தெரியல, பட் எனிவே தேங்க்யூ. யா ஸோ அப்போ என்ன சொல்லணும்? இங்கே a + g ஓகேயா மேம்? கீப் இட் அப். ஓகே, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா கிளாஸஸை? ஓகே, யா. ஸோ a + g இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? சேம் அதே v இன்டூ dm/dt டிவைடட் பை m. அதெல்லாம் சேம் தான். ரெண்டு ஆக்சிலேஷனையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிராவிட்டியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஆக்சிலரேஷன்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேயா? சிம்பிள் as that. ஓகே தானே? கிளியரா? ஸோ இவ்வளோ தான் ராக்கெட் ப்ரொபல்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த dm/dtங்கிறத நான் என்னன்னு சொன்னேன்? ரேட் ஆஃப் கம்பஷன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். dm/dt இஸ் ரேட் ஆஃப் கம்பஷன்னு சொன்னேன். இந்த dm/dtயை வேறு எப்படிலாம் சொல்லலாம்னா அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் ஆர் அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டட் அப்படின்னாலும் இதே dm/dt தான். ஸோ சம்டைம்ஸ் ரேட் ஆஃப் கம்பஷன் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க கொஷினில். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாலும் அதே தான், சேம் தான், போத் ஆர் சேம். ஓகேயா? dm/dt தான். ஸோ அப்போ இந்த dm/dtக்கு என்ன யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, dm/dtக்கு என்ன யூனிட்னு கேட்டிங்கன்னா dm/dt. ஸோ அது என்னது? மாஸ் வந்து வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி அப்போ என்னது? dm/dtயோட யூனிட்டு மாஸ்க்கு கேஜி, டைமுக்கு செகண்ட், கேஜி பர் செகண்ட் தான் அதனுடைய யூனிட். ஓகேயா? வெறுமனே நம்ம இங்கே மாஸ்ன்னு சொல்கிறோமா m. இது என்னது? இது எதோட மாஸ் ஆஃப் தி ராக்கெட்டோட மாஸ் தான் இந்த m அப்படிங்கிறது. கிளியர்? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்த்தோன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். ஓகேயா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ. உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஓகேங்களா? யா. ஸோ எஸ், இதில் நான் நிறைய ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசன் நம்ம இன்றைக்கி படிச்சிட்டோம் அப்படின்னா தரவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். நம்ம நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப சின்ன கிளாஸ். 3 கான்செப்ட் தான். ஜெட் ப்ரொபல்ஷன், வாட்டர் ஜெட் வந்து ஒரே ப்ராப்ளம் தான் நான் கொண்டு வந்தேன். பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸ் பெருசாக கேட்கவே இல்லை. இன்கேஸ் கேட்டாங்கன்னா அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாட்டர் ஜெட்டு. பட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்டிருக்காங்க, அப்பப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஓகேயா? ஸோ எஸ், ஷல் வி ஸ்டார்ட்? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A 600 kg rocket is set for vertical firing if the SR speed is 1000 meter per second. Mass of gas ejected per second to give an initial upward acceleration of 20 meter per second square. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் தி ராக்கெட் கொடுத்துட்டாங்க 600 kg. கரெக்டா? அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஆர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர் பர் செகண்ட். இது என்னது? வெலாசிட்டி. எக்ஸ்ஆர் ஸ்பீடுங்கிறது என்னது? வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர் பர் செகண்ட். தென் மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட், ஒரு நிமிஷம், யூஸ் எல்லோ ஒரு சாண்டல். ஓகே, எல்லோவை யூஸ் பண்ணலாம். மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் கேட்டாலும் சரி, ரேட் ஆஃப் கம்பஷன் கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? dm/dt கண்டுபிடிக்க போகிறீங்க.
see உங்கள் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே கேஜி பர் செகண்ட் டிஎம் பை டிடி உடைய யூனிட் தானே அது. டிஎம் பை டிடி கண்டுபிடிக்க போகிறீங்க. அண்ட் டூ அதுதான் உங்களுக்கு சப்போஸ் என்ன கேட்டிருக்காங்க புரியலன்னா லுக் அட் த ஆப்ஷன்ஸில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, கேஜி பர் செகண்ட் எதோட யூனிட்னு படித்தோம், டிஎம் பை டிடியோட யூனிட். ஸோ அப்போது அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டர்னு கேட்டாலும் சரி, மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டர்னு கேட்டாலும் சரி, ரேட் ஆஃப் கம்பஷன்னு கேட்டாலும் சரி, இட் is all என்னது ஈக்குவல் டு டிஎம் பை டிடி தான். ஓகேயா. ஸோ டு கிவ் அன் இனிஷியல் அப்வர்ட் ஆக்சலரேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதுதான் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். சரி. ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, F is equal to mg. இது எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் இங்கே வந்து நமக்கு இந்த ராக்கெட் வந்து இட்ஸ் செட் ஃபார் ஃபயரிங்னு சொல்லிட்டாங்க அப்படி தானே. அப்போ அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கான த்ரஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், த த்ரஸ்ட் ரிக்வயர்ட் டு லிஃப்ட் த ராக்கெட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஷுட் பி ஆல்வேஸ் மேலே போகணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த வெயிட் ஆஃப் த ராக்கெட். ஓகேயா. பட் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் நம்ம எடுத்துக்கலாம் thrust is equal to weight of the rocket எடுத்துக்கலாம். இது weight of the rocket விட அதிகமாக இருந்தால் தான் ராக்கெட் நல்லா மேலே போகும். கரெக்ட் தானே. ஸோ இப்போ weight of rocket, அட்லீஸ்ட் weight of rocket, thrust is equal to weight of rocket. அப்போது the thrust F is equal to weight of rocket mass into acceleration due to gravity. ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 kg. acceleration due to gravity வந்து 10 மீட்டர் per second ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆயிரும், 6000 நியூட்டன் தான் வந்து ஃபோர்ஸ். கரெக்டாக, ஃபோர்ஸ். அண்ட் நமக்கு இங்கே ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிஎம் பை டிடி. கரெக்டாக, வி இன்டூ டிஎம் பை டிடி. எங்கே பார்த்தோம் எஃப்எஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிஎம் பை டிடி. இதோ இங்கே இருக்குது. கரெக்டாக, த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிஎம் பை டிடி. ஸோ இங்கே நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி, ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், வி இன்டூ டிஎம் பை டிடி டிவைடட் பை எம்னு பார்த்தோம். ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு கேஸ் நம்ம இதுவே யூஸ் பண்ண தேவையில்லை. எஸ், இது யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம டைரெக்டாக இங்கேயே போயிடலாம். கரெக்டாக, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம்ப்பா. சாரி ஃபார் கன்ஃபியூசிங். எஸ், ஸோ ஆக்சலேஷன் கொடுத்துட்டாங்கனாலே ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு v into dm by dt divided by m. கரெக்டா. ஸோ அப்போது அதில் இருந்து நமக்கு என்ன தேவை, dm by dt தான் தேவை. இப்போ dm by dt is equal to a into m divided by v போடலாமா, a into m divided by v போடலாமா. ஸோ acceleration is 20, mass வந்து 600 divided by velocity 1000. One second. We can't do this. Direct substitution பண்ண முடியாது. Direct substitution பண்ணா you will get wrong answer. The reason is அந்த த்ரஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி ஆக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 20 into 600 போடும்போது உங்களுக்கு வந்துட்டு 12 தான் கிடைக்கும் இல்லையா, 12 kg per second கிடைக்கும். பட் யா, இட்ஸ் ராங். ஓகேங்களா. எஸ்ப்பா.
ஸோ ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் thrust வந்து இஸ் நீடட் டு சேஞ்ச் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் தி எஸ்கேப்பிங் கேஸஸ். கரெக்டாக? ராக்கெட்லேருந்து வெளியே போகக்கூடிய அந்த கேஸஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரேட் ஆஃப் மொமெண்டமை வந்து நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னால தான் த்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே, த்ரஸ்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் தி எஸ்கேப்பிங் கேஸஸ். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம த்ரஸ்ட்டை கண்டுபிடிச்சாக்கணும். த்ரஸ்ட் இஸ் நீடட். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்? F is equal to V into dm by dt. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். கரெக்டாக? இதில் V எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 1000 கொடுத்துட்டாங்க. 1000 into dm by dt. கரெக்டாக? and F is equal to என்னது? F is equal to m into mass into acceleration plus gravity. ஏன் நான் acceleration plus gravity சொல்கிறேன் அப்படின்னா, இனிஷியல் upward acceleration மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் செட் ஃபார் ஃபயரிங். அப்போ கண்டிப்பாக கேஸ் கீழே வரும்போது அங்கே கிராவிட்டியும் சேர்ந்து தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த கேசஸில் ரெண்டையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே மாஸ் வந்து 600 ப்ளஸ் ஆக்சலரேஷன் 20ன்னு கொடுத்துட்டாங்க. கிராவிட்டிக்கு வந்து 10 வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டூ dm by dt. அப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? கிராவிட்டியும் சேர்க்கும் போது 600 இன்டூ 13 ஆகிடுமா, டிவைட் பை 1000 ஈக்குவல் டு dm by dt. அப்போ இதிலேருந்து நமக்கு அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் என்ன வருது? 18 kg per second. 18 kg per second. கரெக்டா? ஸோ இங்கே முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இட் இஸ் செட் ஃபார் ஃபயரிங். கேஸ் கீழே வரப்போகுது, ராக்கெட் மேலே போக போகுதுங்கும் போது we have to consider both acceleration and acceleration due to gravity. clear? சரியா? 18 kg per second தான் இதுக்கான அக்யூரேட்டான ஆன்சர். ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹிண்ட், வெர்டிக்கல் ராக்கெட் லான்ச்னு உங்கள் கொஸ்டினில் வந்துருச்சுன்னு வைங்க. வெர்டிக்கல் ராக்கெட் லான்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா V into dm by dt is equal to a plus g. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. a plus g into m into a plus g. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ராக்கெட்டில் வெர்டிக்கல் ராக்கெட் லான்ச்சுக்கு செட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின் வரும்போது நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணுங்கிறது ஞாபகத்தில் வரும். கிளியர்? எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இஃப் த ஃபோர்ஸ் ஆன் அ ராக்கெட் மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 300 meter per second is 210 Newton, then rate of burning of fuel என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராக்கெட் ஃப்ரண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க? 300 meter per second. அண்ட் ஃபோர்ஸ் டைரெக்டாக தே ஹவ் கிவன் த வேல்யூ ஆஸ் 210. தான் இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ரேட் ஆஃப் பேர்னிங் ஆஃப் ஃபியூவல்னு கேட்டாலும் என்னது தான்? சேம் த ரேட் ஆஃப் கம்பஷன். பேர்னிங் ஆஃப் ஃபியூவல் தான் நம்ம கம்பஷன் சொல்லுவோம். ஸோ அகெயின் நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க? dm by dt தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கணக்கில் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? உங்களுக்கு டைரெக்டாக ஃபோர்ஸோட வேல்யூவே கொடுத்தாங்க. ஸோ வெரி சிம்பிள். F is equal to V into dm by dt போட்டுட்டு இதில் இருந்து எஃபோட வேல்யூவும் வியோட வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா dm by dt என்னன்னு தெரிஞ்சிடும். திஸ் ஒன் இஸ் ஹோம் ஒர்க். ஓகே, இந்த கொஷின் 2 வந்து ஹோம் ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், a rocket of mass 1000 kg exhausts gases at a rate of, so mass of rocket கொடுத்துட்டாங்க. ஸோ rate of exhaustion of gases 4 kg per second. இது என்னது? dm by dt கொடுத்துட்டாங்க. velocity கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. த்ரஸ்ட்னா என்னது? ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு கன்சிடர் போத் ஆக்சலரேஷன் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ F thrust is equal to mass into acceleration plus acceleration due to gravity. ஸோ அப்போ F thrust எனக்கு தெரியாது. மாஸ் வந்து 1000
ஆக்சலரேஷனும் கொடுக்கல, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கொடுக்கல. ஸோ we have to find those values first. ஸோ அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? Sorry. Yeah, this problem is very simple, guys. See, this problem is very simple. Acceleration due to gravity எதுக்கு தேவையில்லாத ஆணி. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஃபோர்ஸே உங்களுக்கு டைரெக்டாக கேட்டிருக்காங்க, மீதி எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ v இன்ட்டு டிஎம் பை டிடி போட்டாலே போதும். இந்த மாஸே தேவையில்லாத ஆணி தான். ஓகேயா? டைரெக்டாக v இன்ட்டு டிஎம் பை டிடி டைரக்ட் சப்ஸ்டியூஷன் 3000 இன்ட்டு டிஎம் பை டிடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4. ஸோ 3 4s are 12,000 நியூட்டன். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். F is equal to v into dm by dt தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ராக்கெட் வித் த லிஃப்ட் ஆஃப் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 into 10 power 4 kg is blasted upward. ராக்கெட் மேலே போகுது. வித் an initial acceleration a கொடுத்துட்டாங்க. அண்ட் இனிஷியல் த்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. g மென்ஷன் பண்ணியிருக்காங்கனாலே என்னது? இனிஷியல் த்ரஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ f த்ரஸ்ட் ஃபோர்ஸ் is equal to m into g plus a. கரெக்டா? மாஸ் வந்து 3.5 into 10 power 4 into g வந்து 10 plus a வந்து ஒரு 10. ஸோ 20 into 3.5 சொன்னீங்கன்னா 7 into 10 power 5 வரும். 7 into 10 power 5 Newton is the answer here. Simple direct substitution question தான். Fast அடுத்து போகலாம். A 5000 kg rocket again APMT கேட்ட கொஸ்டின் தான். A 5000 kg rocket is set for vertical firing. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. vertical firingனு கொடுத்துட்டாங்கனாலே acceleration due to gravity ரெண்டுமே எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ இது வந்து mass of the rocket, exhaust speed வந்து கொடுத்துட்டாங்க v, and initial upward acceleration கொடுத்துட்டாங்க, gas ejected per second dm by dt என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ as usual தான், ஒன்றுமே கிடையாது. f is equal to v into dm by dt, and fக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம்? m into g plus a is equal to v into dm by dt. நமக்கு என்ன தேவை? dm by dt தான் தேவை. ஸோ dm by dt is equal to m into g plus a divided by v ன்னு போட்டுடலாமா? ஸோ அப்போ மாஸ் இங்கே என்ன? 5000 into g plus a 10 plus 20 divided by velocity 800. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது? 1500 divided by 8. கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 188, 7 வரும். அகெயின் 8 7s are 56. ஆமாம், கண்டிப்பாக 180. இங்கே பாருங்கள், $187.5 180க்கு மேலே வரும்னு நான் பார்த்துட்டேன். ஸோ தட் இது 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்தே கூட நான் வந்து ஃபுல் கால்குலேஷன் போகணுன்னே அவசியம் இல்லை. 180 ப்ளஸ் வரப்போதுனாலே நம்ம வந்து ஆப்ஷன் ஏக்கு போயிடலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 187.5 இஸ் தி ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ராக்கெட் ப்ரொபல்ஷன். பாருங்கள், இது வந்து கான்செப்ஷுவல் கொஸ்டின். ராக்கெட் ப்ரொபல்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் என்னது? மாஸ் கிடையாது, எனர்ஜி கிடையாது, எனக்கு தெரியும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட். பட் ஆங்குலர் மொமெண்டமா லீனியர் மொமெண்டமா? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னாலும் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னாலும் ஒன்றுன்னு சொன்னேன். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமில் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்? அங்கே பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் தானே. ராக்கெட் மேலே போகுது அண்ட் கேஸஸ் வெளியே எஜெக்ட் ஆகுது. ஸோ இது டவுன்வர்டில் போகுது, இது அப்வர்டில் போகுது. த பேக்வேர்ட் momentum of the ejected gases is equal to the forward momentum of the rocket gained by the rocket. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட், a rocket
is ejecting 50 grams of gases per second. So 50 grams of gases per second and 50 gram per second கொடுத்திருக்காங்க dm by dt. கரெக்ட்டா? with the speed of velocity கொடுத்துட்டாங்க. acceleration என்னன்னு கேக்குறாங்க. acceleration என்னன்னு கேக்குறாங்க. the accelerating force of the rocket என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. so first இந்த dm by dt இருக்கு இல்லையா, இத 50 gram per second kilogram per second க்கு மாத்துங்க. 50 by 1000 போட்டீங்கன்னா என்ன வரும்? 0.05 kg per second. கரெக்ட்டா? கரெக்ட்டா? டிவைட் பை 1000 தானே போடுவோம் கிராம் கிலோகிராமா மாத்துறதுக்கு. இப்போ 0.05 kg per second. இப்போ நமக்கு என்ன தெரியும்? F is equal to acceleration கேட்கல, accelerating force கேட்டிருக்காங்க. accelerating force is nothing but thrust force. F தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. accelerating force என்ன? அப்போ F is equal to V into dm by dt. direct substitution. ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு கிராம் per செகண்டில் இருக்கிறத கேஜி per செகண்டாக மாற்றிருக்கோம். வேறு எதுவுமே இதில் ஒழிஞ்சிக்கலாம் இல்லை, எல்லாமே டைரெக்ட் தான். ஸோ அப்போ டைரெக்டாக இது ஒரு 500, இது வந்து ஒரு 0.05 போட்டிங்க அப்படின்னா 25 வருமா? 25 நியூட்டன். கரெக்டாக? இதில் வந்து 0.05 இருக்குது. ஸோ அதுவும் இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 5 25 மட்டும் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எவ்வளோ க்ளோஸ்லி உங்களுக்கு வந்து மேக்ஸ் கரெக்டாக தெரியலன்னா தப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது பாருங்கள். 25 2.5 இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இப்போ இது வந்து நீட் 2020 இதே மாடலில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன் அ ராக்கெட் ஃபியூவல் பர்ன்ஸ் அட் த ரேட் ஆஃப், ஸோ இது என்னது? dm by dt. கேஜி per செகண்டில் இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஜெக்ஷன் வெலாசிட்டி v கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் எஃப் என்னன்னு கேட்குறாங்க. சிமிலர் ப்ராப்ளம் தான். F is equal to V into dm by dt. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னு பாருங்களேன். F is equal to V into dm by dt. அதில் எந்த மாற்றமும் இல்லை. V வந்து 60 கிலோமீட்டர் per செகண்டில் கொடுத்துருக்காங்க. dm by dt வந்து 1 kg per செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட், பிரச்சனை இல்லை. பட் இங்கே கிலோமீட்டர் per செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்பயுமே இதில் போடுவோம், மீட்டர் per செகண்டில் போடுவோம். கரெக்டாக? அப்போ இது மீட்டர் per செகண்டு இன்ட்டு 1 kg per செகண்ட்னு போட்டால் தான் கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கேலில் வந்து நமக்கு சேரும். அதுதான் ஃபோர்ஸோட நியூட்டன். அப்போது 60,000 நியூட்டன். 60,000 நியூட்டன். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நிறைய பேர் இந்த கிலோமீட்டர் per செகண்டை பார்க்க விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிடும். கிலோமீட்டர் per செகண்ட் இருக்கிறத மீட்டர் per செகண்டுக்கு மாற்றணும். அது ஒன்று தான் இதில் இருக்கிற சின்ன ட்விஸ்ட். நெக்ஸ்ட் அது வெறும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். ஓகே, இது அகெயின் கான்செப்சுவல் கொஸ்டின். ஃபார் அ ராக்கெட் டு லீவ் த கிரவுண்ட் த்ரஸ்ட் எப்படி இருக்கணும்? ஸோ ராக்கெட் கிரவுண்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த அப்வர்ட் த்ரஸ்ட் வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கணும். கரெக்டாக? அப்வர்ட் த்ரஸ்ட் வந்துட்டு ராக்கெட் மேலே போகிறதுக்கு தேவையான அந்த அப்வர்ட் த்ரஸ்ட் வந்து டவுன்வர்டில் வரக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் அது அந்த கிரவுண்டை லீவ் பண்ணி போகுது, மேலே போகுது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டவுன்வர்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ராக்கெட்டுக்கு ஈக்குவலாக கிராவிட்டி வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுனில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஒரு பாடி கிரவுண்டில் நிற்குதுன்னு சொன்னால் அந்த பாடியோட மாஸ் எம்னா எம்ஜி தான் நமக்கு கீழே ஆக்ட் ஆகக்கூடியது இல்லையா? எம்ஜிங்கிறது என்னது? வெயிட் ஆஃப் த பாடி. வெயிட் ஆஃப் த பாடி கீழே கிராவிடேஷனால ஆக்ட் ஆகும். அப்போ அப்போட த்ரஸ்ட்டு இந்த வெயிட்டை விடையும் ஜாஸ்தியாக இருக்கணும். கிரேட்டர் தேன் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் ராக்கெட் வில் லீவ் த கிரவுண்ட். கிளியர்? கிளியர்? நெக்ஸ்ட், a 10,000 kilogram fuel is burned in a rocket in 2 minutes. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். dm by dt-யை டைரெக்டாக கொடுக்காம 10,000 கிலோகிராம் 2 மினிட்ஸ்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மினிட்ஸ்னால் என்னது? 2 into 60 செகண்ட்ஸ். கரெக்டாக? 2 into 60 செகண்ட்ஸ். அப்போது இது என்ன ஆகிடும்? கேன்சல் பண்ணுறேன். இது 500 ஆகுது. அகெயின் இது 250, இது 3 ஆகிடும். கரெக்டாக? 250 by 3 kg per second. இதுதான் என்னது? dm by dt வேல்யூ. எக்ஸ்ஹாஸ்ட் வெலாசிட்டி v கொடுத்துட்டாங்க 3 km per second. த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. v into dm by dt. அப்போ 3 into 250 by 3 கேன்சல் ஆகிடும். 250 நியூட்டன். 250 நியூட்டன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓகே,
இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க பாருங்கள். அகெயின் போன சம் மாதிரியே இங்கேயும் ஒரு ட்விஸ்ட். என்னது? கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்போ இங்கேயும் நான் இதை கிலோமீட்டர் பர் செகண்ட்னா என்ன ஆகிடும்? 3000 மீட்டர் பர் செகண்ட். கரெக்டாக? அப்போ இன்ட்டு 10⁻³ போட்டுக்கோங்க. இன்ட்டு 10⁻³ போட்டிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் வந்து 2.5 வைக்கிறேன், நீங்கள் 10⁻5 ஆகிடும். கரெக்டாக? 10⁻5 நியூட்டன். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஹியர். யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப தெளிவாக பண்ணணும். கிளியர்? இன்கேஸ் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கிராவிட்டியை கன்சிடர் பண்ண வேண்டாம். மற்றபடி நியர் த கிரவுண்டு, இட்ஸ் என்னது நியர் த கிரவுண்டு. வேறு இன்னொன்று என்ன சொன்னேன்? செட் ஃபார் ஃபயரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா கிரவுண்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராக்கெட் ப்ரொபல்ஷன் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும். கிளியர்? கிளியர்? ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கலாம் ராக்கெட் ப்ரொபல்ஷனில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எஸ், கொஸ்டின் நம்பர் 11. A rocket of initial mass a rocket of initial mass 6000 kg ejects gases at a constant rate of 16 kg per second with constant relative speed of 11 kilometer per second. What is the acceleration? இவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் பற்றி கேட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம நிறைய சால்வ் பண்ணோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன் ஆஃப் த ராக்கெட்? One minute after blast. அதுவும் நார்மலாக ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு கேட்கல. ராக்கெட் பறக்க ஆரம்பித்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதோட ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வித்தியாசமான கொஷினாக இருக்குது இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இந்த கான்செப்ட் என்னங்கிறது தரவாக புரிய வந்துடும். 25 மீட்டர் per second ஸ்கொயர், 50 மீட்டர் per second ஸ்கொயர், 10 மீட்டர் per second ஸ்கொயர், 35 மீட்டர் per second ஸ்கொயர். இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேயா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்கன்னா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v இன்டூ dm/dt டிவைடட் பை m. இதுதான் எனக்கு ஆக்சிலரேஷன் பற்றி தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும். கரெக்டாக? அப்படி இல்லைன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி a + gயும் சேர்ந்து எனக்கு தெரியும். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? ராக்கெட்டு பறக்க ஆரம்பித்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆக்சிலேஷனை பற்றியே பேசுகிறாங்க. அதனால் அந்த இடத்துல ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போது இதில் நமக்கு என்னது மாறிட்டே இருக்கும்? 1 மினிட் ஆகும்போது ஆக்சிலேஷன் சேஞ்ச் ஆகிறத விடையும் எது சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும்? மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து டிக்ரீசஸ் வித் டைம்னு சொல்லி நான் திரும்ப சொன்னேன் இல்லையா? அப்போது 1 மினிட்டுக்கு அப்புறம் இங்கே யார் மாறியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மாஸ் தான் மாறியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? eject gases at a constant rate ofன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ this is nothing but என்னது? dm/dt. dm/dt is equal to 16 kg per second கொடுத்துட்டாங்க. அண்ட் மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து 6000 kg இருக்குது. இனிஷியல் மாஸ் தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க, இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா?
இனிஷியல் அப்படின்னு அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிஷியலி 6000 இருக்குது. அப்போ மாஸ் ஆஃப்டர் 1 minute என்னவா இருக்கும்? மாஸ் ஆஃப்டர் 1 minute ஈக்குவல் டு இந்த இனிஷியல் மாஸ்லேருந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும்? இனிஷியல் மாஸ்லேருந்து எவ்வளோப்பா டிக்ரீஸ் ஆகிருக்கும்? ஆஃப்டர் 1 minute. ஆஃப்டர் 1 minuteனா எவ்வளோ? ஆஃப்டர் 60 seconds. அப்போ இங்கே ஒரு செகண்டுக்கு 16 kg டிக்ரீஸ் ஆகுது. 16 kg பர் செகண்டுக்கு டிக்ரீஸ் ஆகுது. இன்டூ 1 minuteனா எவ்வளோ? 60 seconds. 60 seconds இவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகிருக்குமா மாஸ்? கரெக்டாக? ஸோ ஒரு செகண்டுக்கு 16 கிலோகிராம் மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது மொத்தம் 6000 kg இருக்குது. ஒரு செகண்டுக்கு 60 கிலோகிராம் ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 1 minuteனா 60 seconds ஆகிருக்கும் போது 16 into 60 அவ்வளோ கேஜி வந்து லாஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது தட் இஸ் 6000 மைனஸ் 16 into 60 எவ்வளோ? 960 kg குறைஞ்சிருக்கும் 1 minute ஆகும்போது. அப்போ ஃபைனலி அதோடைய மாஸ் எவ்வளோ தான் இருக்கும்னா 5040 தானே? 5040 kg தான் அதோட மாஸாக இருக்கும் ஆஃப்டர் 1 minute ஆஃப் லான்ச்சிங். ஓகேயா? அப்போ ஆஃப்டர் 1 minute ஆஃப் லான்ச்சிங் ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? ஆக்சிலரேஷன் ஆஃப்டர் 1 minute இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ, இப்போ நம்ம போடலாம் வழக்கம் போல், வி இன்டூ dm/dt divided by mass after 1 minute. கரெக்டா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 second நான் இதை பிரிச்சிடுறேன், என்னென்ன கன்ஃபியூஷன் வரும். எஸ், அப்போ இங்கே வி எவ்வளோ? 11. அகெயின் நம்மளை வந்து சுற்ற விட்றாங்க. 11 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 11 கிலோமீட்டர்னா 11 into 10⁻³ மீட்டர் பர் செகண்ட் வி. கரெக்டாக? dm/dt வந்து 16 kg per second divided by mass after 1 minute வந்து 5040. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will get 35 meter per second square. இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். எஸ், யூ கேன் டூ திஸ் வித்தவுட் கால்குலேட்டர். தாராளமாக பண்ணலாம். ஓகேயா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். 17.5 into 2ன்னு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ 17.5 into 2ன்னு வரும்போது 17.5 into 2னா எனக்கு 35 தான். ஸோ அது மூலமாக நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ எஸ், நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க ஒரு தடவை. 35 meter per second square தான் இந்த கொஷினோட ஆன்சர். புரியுதா? இப்போ ஆஃப்டர் 1 minute கேட்டாங்கன்னா யார் அடி வாங்குறாங்க? ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மாஸ் தான் அடி வாங்கும், மாஸ் தான் குறையும். குறைஞ்ச மாஸ் தான் கொண்டு வந்து நம்ம ஆக்சிலேஷனை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஹிண்ட். கிளியர்? சரி. ஸோ இப்போது தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ லிஃப்ட். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேயா? ஸோ என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் நிறைய கேசஸ் இருக்குது. என்னென்னா லிஃப்ட்டு மேலே பார்த்து அப்வர்ட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும், டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும், லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது. அந்த கேசஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஷினை மட்டும் பண்ணிடலாம். ஓகேயா? சரி. ஸோ ஒரு லிஃப்ட் இருக்குது. இதுதான் லிஃப்ட்னு வச்சுக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ லிஃப்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் 1, லிஃப்ட் மூவ்ஸ் அப்வர்ட். கேஸ் 1 என்ன? லிஃப்ட் மூவ்ஸ் அப்வர்ட். அப்வர்டில் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்வர்டில் மூவ்மெண்ட் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப்வர்டில் மூவ் ஆகும்போது இங்கே டென்ஷன் வந்து அப்வர்டை பார்த்து போகும். மேலே தானே இழுத்துட்டு போகுது. ஸோ மேலே டென்ஷன் போயிட்டுருக்கும். கீழே யார் இருப்பாங்க? கீழே லிஃப்ட்டோட மாஸ், வெயிட். ஸோ மாஸ்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் mg கீழ் பார்த்து ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஆக்சலரேஷன் இங்கே எப்படி ஆக்ட் ஆகுது? ஆக்சலரேஷன் அப்வர்ட் ஆக்சலரேஷன். ஏன்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட். கரெக்டாக? லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட். அப்போ ஆக்சலரேஷன் மேலே பார்த்து தான் போகுது. அப்போ இந்த கேஸில் நம்ம நார்மல் ரியாக்ஷனுக்கு இனிஷியலி லாஸ்ட் கிளாஸில் நம்ம பண்ணோம் கால்குலேஷன். கரெக்டாக? ஸோ அப்போ நார்மல் ரியாக்ஷனுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நெட் ஃபோர்ஸ்
net force is equal to tension கண்டுபிடிக்கணும்னா net force is equal to எது பெருசோ அது மைனஸ் சின்னது தான். அப்போ இது அப்வர்டில் போகுதுன்னா மேலே தான் டென்ஷன் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதனால தான் வந்து அது மேலே பார்த்து இழுக்குது. கரெக்டாக எந்த டைரெக்ஷனை நோக்கி போகுதோ அங்கே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ டி மைனஸ் எம்ஜி போட்டால் தான் நெட் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். டி மைனஸ் எம்ஜி போட்டால் தான் நெட் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். அகைன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி அப்படின்னாக்க அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் ஃபோர்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ப்ளஸ் எம்ஜி சொல்லலாமா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. இதுதான் கேஸ் 1. லிஃப்ட் மூவ்ஸ் அப்வர்ட். அப்வர்டாக இருந்துச்சுன்னா இதுதான் நடக்கும். ஓகேயா? ஸோ கேஸ் 2 அப்படியே ஆப்போசிட். லிஃப்ட் வந்து கீழே வருது, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருது. லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட். இப்போ லிஃப்ட் கீழே வருதுன்னா இப்போ என்ன நடக்கும்? again tension T வந்து always moves outwards. acceleration-னால வரக்கூடியது force வந்து weight of the lift m into g. but acceleration எப்படி நடக்கும்னா கீழே பார்த்து நடக்கும். கீழே பார்த்து போகுதுன்னா யார் ஜாஸ்தியாக இருப்பாங்க? T-யை விட mg ஜாஸ்தியாக இருக்கும். T-யை விட mg ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே net force equal to எப்படி வரும்? net force is equal to mg minus t. இப்போ ma is equal to mg minus t. அப்போ t அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? t is equal to mg minus ma. இப்போ m காமன் எடுத்தேன்னா t is equal to m into g minus a. g minus a. இதுதான் நெக்ஸ்ட் கேஸ். லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ். லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்கக்கூடிய கேஸ் இதுதான். ஓகேயா? சரி, ரெண்டுமே மூவ் ஆகலைங்க. லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேயா? ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம். லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். அப்போது இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா எனக்கு அங்கே ஆக்சலரேஷனே நடக்கலை. கரெக்டாக? ஆக்சலரேஷனே நடக்கலை. ஆக்சலரேஷனே நடக்கலைங்கும் போது இந்த கேஸில் டியும் எம்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். டியும் எம்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். அங்கே ஏஏ இருக்காது. ஏ இஸ் 0. அவ்வளோதான் இந்த கேஸ். ஓகேயா? டியும் எம்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஃபைன். Yeah, hi Annie. Hey, yes. Hi. Okay. So, இந்த கேஸில் என்னது? லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் லிஃப்ட் மூவ் ஆகுது. லிஃப்ட் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் கேஸ் என்ன? லிஃப்ட் மூவ்ஸ் அட் constant velocity. அப்வர்டில் போனாலும் சரிதான், ஆர் டவுன்வர்டில் போனாலும் சரிதான், ஒரே வேல்யூ தான். ஏன் ஒரே வேல்யூ தான்? இஃப் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிடும். ஸோ இஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது இந்த கேஸ்லேயும் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி தான். டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி தான். நீங்கள் அப்வர்டில் உள்ள ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, டவுன்வர்டில் உள்ள ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, ஆக்சலேஷன் 0 ஆகுங்கும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொன்னாலும் ரெஸ்ட் மாதிரியே தான். டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி தான். ஓகேயா? அண்ட் லாஸ்ட் ஒஸ்ட் கேஸ். நம்ம எல்லாருமே லிஃப்ட்டில் போகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துருப்போம். லிஃப்ட் கம்பி அறுந்துட்டா என்ன பண்ணுறது இல்லையா? ஸோ வென் லிஃப்ட் கேபிள் பிரேக்ஸ்,
when lift cable breaks. லிஃப்ட் கம்பியாக இருந்துட்டுனா என்ன ஆகும்? அந்த இடத்துல லிஃப்ட்டு ஸ்வைன்னு கீழே வரும். அப்படியா? கரெக்ட் தானே? அப்போ அந்த இடத்துல நடக்கிறதுக்கு பேர் என்ன? ஃப்ரீ ஃபால் அக்கர்ஸ். ஃப்ரீ ஃபால் அக்கர்ஸ். அப்போ ஃப்ரீ ஃபால் நடக்கும்னா இன் ஃப்ரீ ஃபால் என்ன நடக்கும்? ஆக்சலரேஷன் will be equal to acceleration due to gravity. இப்போ ஆக்சலரேஷனும் ஆக்சலரேஷன் கிராவிட்டியும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது கீழே தான் வரப்போகுது இல்லையா? லிஃப்ட் வந்து டவுன்வர்டில் தான் வரப்போகுது. டவுன்வர்ட் மூமெண்ட் தான். டவுன்வர்ட் மூமெண்ட்டில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம்? T is equal to m into g minus ஏன்னு சொன்னோம். இங்கே ஜியும் ஏயும் ஈக்குவல் தானா? m into g minus ஜின்னு வரும். அது 0. ஸோ T is equal to 0. ஃப்ரீ ஃபாலில் டென்ஷனே இருக்காது. T வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கிளியர்? கிளியர்? இதுதான் மோஷன் அண்டர் லிஃப்ட். இந்த கேசஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. ஓகேயா? ஓகே. ஸோ எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? பர்சன் ஆஃப் மாஸ் 60 kg. இது வந்து ஏபிஎம்டியில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? A person of mass 60 kg is inside a lift of mass 940 kg. பர்சனோட மாஸ் வந்து 60 kgயா, அவர் எதுக்குள்ளே இருக்கார்? லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கார்ல, அந்த லிஃப்டோட மாஸ் வந்து 940 kgயா. அண்ட் presses the button on the control panel. கண்ட்ரோல் பேனலில் பட்டன் அமுக்குறார். The lift starts moving upward. upwardல போகுது. with an acceleration A கொடுத்துட்டாங்க, G கொடுத்துட்டாங்க. tension in the supporting cable. tension in the lift cable இருக்கக்கூடிய டென்ஷன் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ lift moves upward. இதே கான்செப்ட் தான். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே மாஸ்ன்னு சொல்கிறாங்களா? நம்ம எந்த மாதம் எடுக்கணும்? பர்சனோட மாஸா லிஃப்டோட மாஸா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பர்சன் ஆஃப் மாஸ் 60 kg இஸ் இன்சைட் த லிஃப்ட் ஆஃப் மாஸ் 940 kg. இப்போது நம்ம பர்சனோட மாஸை எடுக்கணுமா லிஃப்டோட மாஸை எடுக்கணுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தான் அந்த லிஃப்ட்டில் போகிறோம். ஓகே, நம்ம மாசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேபிளில் எவ்வளோ டென்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். ஓவர் லோடுன்னு சொல்கிறோமா? அங்கே லிஃப்ட்டோட வெயிட்டை யாரும் பார்க்க மாட்டாங்க. லிஃப்ட்டுக்கு உள்ளே எவ்வளோ லோடு ஏற்றிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ லிஃப்ட்டுக்கு உள்ளே இருக்கிற லோடை பற்றி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். லிஃப்ட்டோட மாசை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. ஓகேயா? அது டேக்கிள் பண்ணுற மாதிரி, லிஃப்ட்டோட மாஸ் அந்த டென்ஷனை டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. லிஃப்ட்டுக்கு உள்ளே நம்ம 10 பேர் இருக்கிற லிஃப்ட்டில் 12 பேர் நின்னா ஓவர் லோடுன்னு காட்டுது. இப்போ பர்சனோட மாசை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? இவனை தான் எடுத்துக்கணும். இவங்களை கன்சிடர் பண்ண தேவையில்லை, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லிஃப்ட் மூவ்ஸ் அப்வர்ட்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m into g plus a. ஓகேயா? m into g plus a. ஸோ ஜி 10 கொடுத்துட்டாங்க. பர்சனோட மாஸ் வந்து 60. ஸோ ஜி வந்து 10 ப்ளஸ் ஏ வந்து 1. ரெண்டுமே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 இன்ட்டு 11. $660 தான் வரும். But the options are different here. Let me check.
ஓகே. ஓகே. ஸோ இங்கே டென்ஷன் இந்த கேபிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு டேக் போத் த மாசஸ்மா. ஓகேயா? தெர் ஆர் ஃபியூ கொஸ்டின்ஸ், தெர் ஆர் சம் அதர் கொஸ்டின்ஸ். அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்லி அந்த பர்சனை பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸே வரும். நான் அந்த மாதிரி கொஸ்டின் இல்லைன்னு அந்த கொஸ்டின் எழுதுகிறேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை நம்ம பர்சனோட வெயிட் மட்டும் எடுத்தால் போதும். இங்கே கேபிள் வந்து 2 பேரையுமே தாக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 2 மாசையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும் இந்த கேஸில். ஓகேயா? யா, சாரி ஃபார் மிஸ்லீடிங் இன் பிட்வீன். கொஞ்சம் குழப்பிட்டு அந்த ப்ராப்ளமும் சேர்த்து பார்த்துட்டு வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ யா, அந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் இதில் நான் கொண்டு வந்திருக்கேன் தெரியல, கொண்டு வரலைன்னா ஐ வில் ரைட் சம் டூ. ஓகேயா? ஸோ எஸ், ஸோ டோட்டல் மாஸ் தான் நமக்கு தேவை. ஏன்னா டென்ஷன் இந்த சப்போர்ட்டிங் கேபிள் வந்து என்டையர் லிஃப்ட்டையுமே சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ என்டையர் லிஃப்ட்டையும் சப்போர்ட் பண்ண போகுதுன்னா இட் இன்க்ளூட்ஸ் மாஸ் ஆஃப் த லிஃப்ட் ஆஸ் வெல் அஸ் மாஸ் ஆஃப் தி பர்சன் இன்சைட் த லிஃப்ட். ஸோ அப்படிங்கும்போது டோட்டல் மாஸ் தான் நமக்கு தேவை. டோட்டல் மாஸ் M is equal to என்னது 940 plus 60, ஸோ 1000 kg. ரைட். ஸோ அப்போ அப்வர்ட் மோஷனுக்கு எனக்கு தெரியும் T is equal to M into G plus A. ஸோ M வந்து 1000, G வந்து 10 plus 1 11. ஸோ 11 into 1000 is 11,000. 11,000 Newton is the answer. 11,000 Newton is the answer here. So next, mass of the lift கொடுத்துட்டாங்க, and tension of the supporting cableம் கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் அது அப்வர்டாக போகுமா டவுன்வர்டில் போகுமான்றதையும் நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்வர்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமே. ஓகேயா? ஸோ அப்போ T is equal to M into G plus A. கரெக்டாக? T is equal to M into G plus A. ஸோ இங்கே Tங்கிறது என்னது 28,000, M வந்து 2000, G வந்து 10 ப்ளஸ் A எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஐ பி கெட்டிங் 28,000 டிவைட் பை 1000 வந்து 14 ஆயிரமா. 14 is equal to 10 plus A. அதுலேருந்து A is equal to 14 minus 10, 4 meter per second square. ஸோ இது பாசிட்டிவில் தான் இருக்குது. நான் வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன்? மூவிங் அப்வர்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது 40 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மூவிங் அப்வர்ட்ஸ் தான் ஆன்சர். இன்கேஸ் நான் செக் பண்ணணும் அப்படின்னா நான் செக் பண்ணுறேன், டவுன்வர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ M is equal to M into G minus A. ஃபார்முலா அப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும்? இங்கே 14 அப்படியே இருக்கும், இங்கே 10 மைனஸ் ஏன்னு வந்திருக்கும். அப்போ அந்த கேஸில் A is equal to என்ன கிடைக்கும்? மைனஸ் 4ன்னு கிடைக்குமா? 14 மைனஸ் 10 கரெக்டாக மைனஸ் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே ஆக்சுவலி எனக்கு வேல்யூ டவுன்வர்டில் அப்ளை பண்ணால் லிஃப்ட் டவுன்வர்டில் போச்சுன்னா பாசிட்டிவாக தான் வரும். ஆனால் நான் டவுன்வர்டில் அப்ளை பண்ணும்போது லிஃப்ட் அப்வர்டில் போகிறதுனால தான் எனக்கு வேல்யூ இங்கே நெகட்டிவாக வருது. ஸோ அப்படின்னா ஹென்ஸ் லிஃப்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் ஒன்லி. பாருங்கள், ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் பர் செகண்ட் டவுன்வர்டும் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்வர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் க்ராஸ் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம், லிஃப்ட் வந்து அப்வர்டில் தான் போகுது. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் கேபிள் பிரேக் ஆகும்போது டிஸ்டன்ஸ் வித் ஆக்சலேஷன் G, அப்படி அந்த கேஸில் ஃபோர்ஸ் என்ன? ஹோம்ஒர்க். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹோம்ஒர்க், டூ இட் அஸ் ஹோம்ஒர்க். இந்த வந்து ஹோம்ஒர்க் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹோம்ஒர்க் 2ன்னு சொல்லி இது ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட், a lift is moving upward but slowing down. வித்தியாசமான ப்ராப்ளமாக இருக்குல்ல? லிஃப்ட்டு மேலே பார்த்து தான் போகுது, பட் இட் இஸ் ஸ்லோயிங் டவுன். ரீட்டார்டேஷன் நடக்குது. ஓகேயா, ரீட்டார்டேஷன் நடக்குது. இஃப் அ மேன்ஸ் மாஸ் இஸ் 50 kg, இங்கே பர்சனோட மாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஹிஸ் அப்பேரண்ட் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அவனுடைய அப்பேரண்ட் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த கேஸில்? அப்பேரண்ட் வெயிட்னா அந்த பர்டிகுலர் பர்சனால் ஏற்படக்கூடிய டென்ஷன் என்ன, அதுதான் வந்து இங்கே அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிறது. ஓகேயா, ஸோ அப்வர்ட் மோஷன், ஆனால் இது வந்து என்னென்னா ஸ்லோயிங் டவுனில் போயிட்டுருக்குது. ஸோ ஸ்லோயிங் டவுன் அப்வர்டில், லிஃப்ட் அப்வர்டில் போகுது,
ஆனால் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் நமக்கு என்ன தான் நடந்திருக்கு, ரீட்டர்டேஷன் நடக்குது, ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்கும். ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கிடையாது, ஸ்லோ டவுன் ப்ராசஸ் நடக்குது. ஆனால் அது அப்வர்டில் தானே போகுது. அப்வர்டில் ஸ்லோ டவுன் ப்ராசஸ் நடக்குதுங்கும் போது ஆக்சலேஷன் வெக்டார் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -2 m/s². ஓகேயா? ஸோ அப்போ டவுன்வர்டோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். டவுன்வர்டோட ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா T is equal to m into g minus a. g minus a mass of the person வந்து 50, g வந்து என்னது 10 minus a, ஏவோட வேல்யூ. ஓகேயா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ போடணுமான்னு கேட்டிங்கன்னா நோப்பா, இல்லை டைரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். ஆக்சலேஷன் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, அவ்வளோதான். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ரீட்டர்டேஷனுக்கு. ஓகேயா? ஸோ ஜி மைனஸ் ஏ. ஸோ இதை ஏன் நம்ம வந்து இங்கே ஏன் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா, நம்ம இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான். அப்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுமா டவுன்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுமாங்கிறதுக்கு தான் அந்த ஏ வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னேன். நம்ம டவுன்வர்ட் வெக்டாரில் போகுதுன்னு சொன்னேன். ஓகேயா? மற்றபடி வேல்யூவை நீங்கள் மைனஸில் சப்ஸ்டியூட் பண்ணவும் கிடையாது. ஏன்னா வேல்யூ மைனஸில் போட்டால் தான் நம்ம முதலையே என்ன பண்ணோம், வெயிட் இங்கே லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட். இங்கே ஏயை வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், மைனஸில் வந்தால் தான் இது ஏ வந்து டவுன்வர்டில் போகுதுங்கிறனால மைனஸ் வந்து அங்கே மைனஸ் ஏன்னு போட்டிருக்கு. அகெயின் நீங்கள் மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியரா நம்ம டவுன்வர்டில் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவே கொண்டு வந்திருக்கோம். அப்படி இல்லையா அப்போர்ட் ஃபார்முலாவில் மைனஸ் ஏன்னு போட்டு பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரப்போகுது. ஓகேயா? ஸோ லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்டு. என்னதான் மூவிங் அப்போர்ட்னு சொன்னாலும் ஸ்லோயிங் டவுன்னா we should use downward formula. அதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ரிட்டர்டேஷன் வந்துச்சுன்னா we should use downward formula. ஸோ அப்போ 10 minus 2னா 8, 50 into 8 போட்டிங்கன்னா என்ன வரும், 400 Newton is the answer. 400 Newton is the answer here. ஓகே? அண்ட் நான் இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் வெயிட், ஐ வில் டேக் த ப்ராப்ளம். இதே மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்க. சரிங்களா? AIPMT 2009 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்னென்னா, a person of mass, அதே மாதிரி தான் இருக்கும், அதே கொஸ்டின் மாதிரி, 60 kg is inside a lift of mass 940 kg and presses the button on the control panel. Lift moves downwards. Acceleration of 2 m/s². G equal to 10 m/s². The apparent weight of the person is dash. Option A 480 Newton, option B 600 Newton, option C 720 Newton, option D 120 Newton. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே அதே சம் தான். என்ன சொல்லிட்டாங்க, லிஃப்ட் மூவ்ஸ் அங்கே அப்போடுனாங்க, இங்கே டவுன்வோர்டுனாங்க. அது பிரச்சனை இல்லை. அங்கே கேபிளில் எவ்வளோ டென்ஷன் தேவைப்படும்னு கேட்டாங்க. ஸோ நம்ம டோட்டல் மாஸ் எடுத்தோம்.
இங்கே அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த பர்சனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அப்பேரண்ட் வெயிட் என்ன, பர்சன் மூலமாக வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் என்ன, டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுதான் அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன். அப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை மட்டும் எடுத்தால் போதும். இது தேவையில்லை, இந்த கேஸில் மாஸ் ஆஃப் த லிஃப்ட் தேவையில்லை. ஓகேயா, இது அடிஷ்னல் டேட்டா தான். ஸோ அப்போ இந்த கேஸில் m is equal to என்னென்னா 60 kg மட்டும்தான். ஓகேயா, ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு என்னது m into g minus a. ஏன்னா லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ m into g minus a. அப்போ 60 into 10 minus 2 which is 60 into 8 which is 480 Newton. 480 Newton is the answer here. ஸோ அப்பேரண்ட் வெயிட் ப்ராப்ளமா இல்லை டென்ஷன் இன் கேபிள் கேட்குறாங்களா, இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். கிளியர். ஸோ எஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட பிடிச்சிக்கலாம். புள்ளி சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு புள்ளி சிஸ்டமே ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு டாபிக் தான். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சிஸ்டம், புள்ளி சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங் சிஸ்டம் நான் நாளை கிளாஸில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன், சர்க்குலர் மோஷன், அதை நம்ம இன்னும் செப்பரேட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். எல்லா ப்ராப்ளமும் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் ப்ராப்ளமோடைய ஆன்சர்ஸ் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.